அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் வணக்கம். 2026 ஐசிசி ஆண்கள் T20 உலகக் கோப்பை தொடரின் மிக முக்கியமான கட்டமான சூப்பர் 8 சுற்றில் பிப்ரவரி 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று கரீபியன் தீவுகளின் அதிரடி மன்னர்களான மேற்கிந்திய தீவுகள் அணியும் மிகவும் கட்டுக்கோப்பான மற்றும் திறமையான தென்னாப்பிரிக்கா அணியும் நேருக்கு நேர் சந்திக்கின்றன. இந்த போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் மதியம் 3 மணி அளவில் தொடங்குகிறது. மேற்கிந்திய தீவுகள் அணியின் பேட்டிங் வரிசை மிகவும் வலுவாக உள்ளது. பிராண்டன் கிங் மற்றும் ஷாய் ஹோ போன்ற தொடக்க வீரர்கள் அதிரடி அடித்தளத்தை அமைக்கிறார்கள். இவர்களுடன் ஜேசன் ஹோல்டர் மற்றும் ரோஸ்டன் சேஸ் போன்ற அனுபவம் வாய்ந்த ஆல்ரவுண்டர்களும் அணியில் உள்ளனர். ஷிம்ரான் ஹெட்மயர் மற்றும் ரோவ்மேன் பவல் ஆகிய இருவருமே மிக முக்கியமான தூண்களாக விளங்குகிறார்கள். பந்துவீச்சில் மோட்டி மற்றும் ஜோசப் ஆகியோர் முக்கிய வீரர்களாக திகழ்கின்றனர். மறுபுறம் ஏட்டன் மார்க்ரம் தலைமையிலான தென்னாப்பிரிக்கா அணி மிகவும் சமபலத்துடன் காட்சியளிக்கிறது. குயின்டன் டீகாக் மற்றும் ரியான் ரிக்கெல்டன் போன்ற அதிரடி வீரர்கள் அந்த அணியின் முதுகெலும்பாக உள்ளனர். அதிரடி மன்னன் டேவிட் மில்லர் மற்றும் இளம் வீரர் டெவால்ட் பிரெவிஸ் ஆகிய இருவரும் இணைந்து நங்கூரம் போன்று நிலைத்து நின்று விளையாடுகிறார்கள். வேகப்பந்து வீச்சில் லுங்கி என்கிடி மற்றும் மார்கோ யான்சன் ஆகியோர் எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு சவாலாக இருப்பார்கள். அகமதாபாத் ஆடுகளம் பொதுவாக பேட்டிங்கிற்கு சாதகமான ஒன்றாக கருதப்படுகிறது. இருப்பினும் புதிய பந்தில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சற்றே கூடுதல் வேகம் மற்றும் பவுன்ஸ் கிடைக்க வாய்ப்புள்ளது. டாஸ் வில்லம் கேப்டன் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்யவே அதிக வாய்ப்புள்ளது. புள்ளிப்பட்டியலை பொறுத்தவரை இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி நேரடியாக அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்யும் என்பதால் இது ஒரு வாழ்வாசாவா போராட்டமாகவே அமையும். கிரிக்கெட் உலகின் 2 ஜாம்பவான்கள் மோதும் இந்த போட்டி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. யாருக்கு வெற்றி கிடைக்கும்? கரீபியன் அதிரடியா அல்லது புரோட்டியாஸ் அணியின் நிதானமா? களத்தில் சந்திப்போம். உலகக்கோப்பை தொடரின் சுவாரஸ்யமான செய்திகள் மற்றும் மேட்ச் ரிவ்யூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலோடு இணைந்திருங்கள்.